சாய்ராம் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய திருப்புகள் ரொம்ப அத்தியாவசியமான திருப்புகள் நாம் எல்லாருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா, இந்த திருப்புகளுடைய சிறப்பு என்ன தெரியுமா? மனம் தெளிவு பெறவும் சுய ஒழுக்கம் வளர்த்திடுவோம். முருகப்பெருமானிடம் அருணகிரிநாதர் சொல்றாரு, எப்பேற்பட்ட கொடிய தீய பழக்க வழக்கங்கள்லாம் நான் அடிமையாக கிடந்த எனக்கே நீங்க அருள் புரிஞ்சிருக்கீங்களே முருகா, நீங்க எப்பேற்பட்ட ஒரு தெய்வம் அப்படின்னு முருகப்பெருமான வர்ணிச்சு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகழுங்க. அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருள்பாலித்தது போல நமக்குள்ள இருக்கக்கூடிய கொடிய தீய பழக்க வழக்கங்கள்ந்து வெளிவந்து மனம் தெளிவு பெற்று சுய ஒழுக்கத்தோடு நாமும் வாழணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானோட கேட்கலாமா? மனம் தெளிவு பெற சுய ஒழுக்கம் வளர்த்திட சேயூர் திருத்தலத்திற்கான திருப்புகழ். முகிலாம் எனும் வார்குழலார் சிலை புருவார் கழல்வேல் விழியார் சசி முகவார் தரலும் எனவே நரபுரி மாதர் முளைமால் இணை கோபுரமாம் என வடமாடிடவே கொடிநூலிடை முதுபாலித்த சேலை குலாவிய மயில் போல்வார் அகிசேர் அல்குலார் தொடை வாழையின் அழகார் கழல் ஆர்த்தர எய்தரு அழகார் கன நூற்புறம் ஆடிட நடமேவி ஆணமம் என யாரையும் மல்கொல விழியால் சுழலா விடு பாவையர் அவர் பாயினிலே அடியேனுடல் அழிவேனோ ககனார் பதியோர் முறைக்கோ என இருள்கார் அசுரர் படைதூள் பட கடல் ஏழ்கிரி நாகமும் நூறிட விடும் வேளா கமலாலய நாயகி வானவர் தோழும் ஈசுனரார் இடம் மேவிய கருணாகர ஞான பராபரை அருள்பாலா மகிழ்மாலத்தி நாவல் பலா கமுகுடன் ஆட நிலாமையில் கோகில மகிழ்நாடுரை மால்வழி நாயகி மணவாளா மதிமா முகவா அடியேன் இருவினை தூள்படவே அயில் ஏவிய வளவா புரிவாள் மயில் வாகனா பெருமாளே வளவா புரிவாள் மயில் வாகன பெருமாளே. சேயூர் பெருமாளுக்கு அரோகரா, அருணகிரிநாதருக்கு அரோகரா.